ஒரு அமைதியான மாலை. அர்ஜுன் அவன் நண்பன் வீட்டுக்கு சும்மா நடந்து போயிட்டு இருந்தான். ஆனா திடீர்னு யாரோ அவனை பின்தொடர்ந்து வர மாதிரி ஒரு உணர்வு. அவன் மெதுவா திரும்பி பார்த்தான். அடுத்த நொடி அவன் கண்கள் பெரிதா திறந்தது. அது வேற யாரும் இல்ல, அவனோட நிழல் தான். ஆனா அந்த நிழல் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சிச்சு. அர்ஜுன், உன் பேச்சுல உண்மை இல்ல. யாரது? யார் பேசுறது? நான் எப்போ போய் சொன்னேன்? அந்த நொடி அர்ஜுன் பண்ண எல்லா விஷயங்களும் அவன் மனசுல ஒன்னொன்னா வர ஆரம்பிச்சது. அர்ஜுன், ஹோம்வொர்க்க முடிச்சிட்டியா? என்ன சொன்னா விளையாட விடுவாங்கன்னு யோசிச்ச அர்ஜுன், முடிச்சிட்டேம்மா. ஹோம்வொர்க் முடிச்சதா போய் சொல்லிட்டு நண்பனோட விளையாட போயிட்டான். அங்க கூட ஒரு காரை அவன் எடுத்து ஒடிச்சு வச்சான். நண்பன் தேடி அலையும் போதும் அர்ஜுன் அமைதியா இருந்தான், எதுவும் தெரியாத மாதிரி. ஸ்கூல்ல ஹோம்வொர்க் முடிக்காம வந்த அர்ஜுன் என்ன பண்றதுன்னு தெரியாம நண்பனோட நோட்டை பார்த்து அவசரமா எழுத ஆரம்பிச்சான். ஆனா முடிக்க முடியல. சிறிதும் யோசிக்காம தைரியமா மறுபடியும் போய் சொல்லிட்டான். அர்ஜுன், நீ ஏன் ஹோம்வொர்க் முடிக்காம வந்திருக்க? எனக்கு நேத்து உடம்பு சரியில்லை மிஸ், அதான் ஹோம்வொர்க் பண்ணல. இந்த எல்லா நினைவுகளும் மனசுல வந்ததும் அர்ஜுன் மனசுக்குள் ஒரு சின்ன பயம் வர ஆரம்பிச்சது. ஆனா இன்னும் அவன் தவற ஒத்துக்கல. அந்த நிழலோட வாதாட ஆரம்பிச்சான். அந்த நிழல் மட்டும் அமைதியா பொறுமையா அவனோட ஒவ்வொரு தவறையும் எடுத்து காட்டி அவனை சிந்திக்க வச்சது. அந்த இரவு நடந்ததையெல்லாம் ஆழமா யோசிச்ச அர்ஜுன் உள்ளுக்குள் வாட ஆரம்பிச்சான். அடுத்த நாள் அவனோட நடத்தையில ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சது. ஹோம்வொர்க் முடிச்சிட்டியா அர்ஜுன்? ஆசிரியர் கேட்ட உடனே குற்ற உணர்ச்சியோட அவன் தன் தவற ஒத்துக்கிட்டான். மிஸ், நான் நேத்து பொய் சொல்லிட்டேன். அது கேட்டு ஆசிரியர் அவனை சமாதானப்படுத்தி தவற உணர்த்தினாங்க. எனக்கு தெரியும் அர்ஜுன், இனி பொய் சொல்லக்கூடாது, சரியா? அந்த நாளிலிருந்து அர்ஜுன் உண்மையே பேச ஆரம்பிச்சான். அவனை பின்தொடர்ந்து வந்த அந்த நிழலும் மெதுவா மறைஞ்சிடுச்சு. இப்போ உண்மை மட்டும் பேச ஆரம்பிச்ச அர்ஜுன் ரொம்ப சந்தோஷமா இருக்கான். யார் ஒருத்தர் பொய்யா மனசுக்குள்ள கூட நினைக்காம இருப்பாங்களோ அவங்க எல்லாரோட மனசுலயும் உயர்ந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்னு திருவள்ளுவர் சொன்ன வழியிலேயே அர்ஜுன் வாழ ஆரம்பிச்சான். Welcome to Toon Tales, where Tamil moral stories come alive. Subscribe now and join our storytelling journey.